தமிழக பட்ஜெட்ல 2500 திட்டத்தை முதலமைச்சர் அவர்களும் கொண்டு வர இப்ப சரின்னு சொல்லிட்டாங்களாம். தமிழக அரசோட 26-27 ஆண்டுக்கான முதல் முழுமையான பட்ஜெட்டை முன்னிட்டு முதலமைச்சர் அவரும் தலைமை செயலகத்துல ஆலோசனை பண்ணியிருக்காரு. இந்த கூட்டத்துல புதிய நலத்திட்டங்கள், தொழில் வளர்ச்சி சார்ந்த அறிவிப்புகள், தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்துவது தொடர்பா விரிவான ஆலோசனை நடந்திருக்கு. குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 நிதியுதவி வழங்குற திட்டம் பட்ஜெட்ல இடம்பெற வாய்ப்பு இருக்கு. தலைமை செயலக வட்டாரங்கள் இதை தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடல. 21ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக அறிவிச்ச மகளிர் உரிமை தொகை திட்டம் முக்கிய தேர்தல் வாக்குறுதி. இப்பவும் அததான் முக்கிய வாக்குறுதியா பாக்குறாங்க. அதுவும் 2500 ரூபாய் எப்ப இந்த முதலமைச்சர் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களும் மகளிர் உரிமை தொகையை சீக்கிரமா வெளியிட இருக்காராம். தேர்தல் அறிக்கையில சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இருக்காராம். அடுத்த மாதம் தமிழக சட்டப்பேரவையில 27ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்க நிலையில கடந்த சில நாட்களா முதலமைச்சர் விஜய் அவர் பல்வேறு துறைகளோட அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோட தொடர் ஆலோசனை நடத்தி வராரு. இன்று நடைபெறும் கூட்டத்துல ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல 2500 வழங்குற திட்டம் மட்டும் இல்லாம ஆண்டுக்கு 6 சிலிண்டர் திட்டமும், திருமண உதவியா 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை மாணவர்களுக்கு 20 லட்சம் வரை கல்வி கடன், குடும்ப தலைவிகளுக்கு 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 உதவித்தொகை, இந்த வாக்குறுதிகள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்காம். இந்த திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிதிச்சுமை, பயனாளர்களை தேர்வு செய்கிற அளவுகோல், கட்டங்கட்டமா அமல்படுத்துற நடைமுறை, இந்த அம்சங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இருந்தாலும் மேற்கண்ட எல்லா திட்டங்களும் ஆலோசனையும் இப்ப ஆலோசனை நிலையிலேயே இருக்கு. அதெல்லாம் நடைமுறைக்கு வருமா, எப்படி இதை அமல்படுத்த போறாங்க, என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு பட்ஜெட்டுக்கு பின்னாடிதான் இதை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியும். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது போல அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.